இதுல இங்கெல்லாம் பேசுனாங்க, தாத்தாவை எல்லாம் கேவலமா பேசுறாங்க. அதுக்கு வேற ஒரு மேடை வச்சிருக்கேன். நீங்க எல்லாம் எங்க அம்மா அப்பா எல்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் கண்ணியமா பேச்சு போயிடுறேன். ஏன்னா அக்டோபர் 2ஆம் தேதி தாத்தா நினைவு தினத்தை அன்னைக்கு விருதுநகர்ல பிறந்த ஊர்ல வச்சிருக்கேன். பெருந்தலைவர் பெருவிழான்னு அன்னைக்கு வச்சிருக்கேன். இவங்களுக்கெல்லாம் ஓசியில ட்ரெயின் ஏறி வந்தவன்லாம் என் தாத்தாக்கு ஏசி பாட்டு கொடுத்தேன்னு பேசிக்கிறான். சரி, என்னவோ 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 நாங்க மானம் கட்டு போயிட்டோம்ல, மானம் கட்டு போயிட்டோம். மானம்னு ஒண்ணு இல்லையே அவனுக்கு. அதனால கண்ட கண்டவனுக்கெல்லாம் ஓட்ட போட்டு இதை கேட்டுக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்கு இருக்கு வச்சுக்கிறேன். என்ன பண்றாரு, பள்ளிக்கூடத்தை திறந்துடுறாப்ல, இந்த படிக்கவனு வரல. என்ன பண்றேன்னு தெரியல. இந்த ரோட் சாலையில போயிட்டு இருக்காப்ல, போயிட்டு இருக்கும்போது ஒருத்தன் மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்காப்ல. தாத்தா வண்டியை நிறுத்துங்க, ஒன்று கடிச்சிட்டு போவோம் அப்படின்னு இறங்கி ஒரு பழைய அம்பாசிடர் இப்படி போய் நிற்கும் போது ஒரு சின்ன பையன், ஒரு 5 வயசு பையன் மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்காப்ல. ஐயா இங்க வா, என் பள்ளிக்கூடம் போலையா? இவர் முதலமைச்சர் காமராஜன் அவனுக்கு தெரியாது. நல்லா கவனிச்சுக்க. பள்ளிக்கூடம் போலையா? பள்ளிக்கூடம் போனா சோறு நீ ஊத்துவ, சோறு நீ விடுவ, ஆடு மாடு மேய்ச்சாதாங்க ஒரு வேளை கஞ்சி, போ போ அப்படின்ட்டான். அன்னைக்கு யோசிக்கிறாப்புல, ஓ சாப்பாட்டுக்கு இல்ல, ஒருவேளை கஞ்சிக்கு இல்ல பிள்ளைகளுக்கு, சரி அப்படின்னு முடிவெடுக்கிறாப்புல. என்ன பண்றாரு, ஒரு வேளை சோறாவது போட்டு பிள்ளைகளை படிக்க வச்சிருவோன்னு நினைச்சு மதிய உணவுன்னு ஒரு திட்டத்தை கொண்டு வராப்ல. உலகத்துல அப்படி சிந்திச்சவன் எவனும் இல்ல. மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்துட்டாப்ல. இவன் வரல. ஏடா ஒருவேளை சோறு இல்லைன்னா சோறும் போட்டான், படிக்க வரலையே அந்த பிள்ளைய அப்படின்னு மறுபடியும் என்னையாவும் பிரச்சனைன்னு போட்டுக்கிற டவுசர் சட்டை இல்ல, அவன் எப்படி படிக்க வருது அப்படின்னு சீருடை தரையா, இலவச சீருடைன்னு ஏற்றதால் உயர்ந்த சாதி தாழ்ந்த சாதி ஏழை பணக்காரன் என்ற பாகுபாடு வேறுபாடு இல்லாது மாணவ பிள்ளைகள் ஒரே இருக்கையில் ஒன்றாக இருந்து படிக்க வேண்டும் என்பதற்காக சீருடை என்ற திட்டத்தை கொண்டு வந்தவன் அவன் தான். அதுக்கப்புறம் படிக்க வரல. சரி என்னதான்டா பண்றதுன்னு பாக்குறாப்புல, என்னடா இன்னும் வரமாட்டேன் அப்படின்னு. அதெல்லாம் சரிய போட்டுக்கிற டவுசர் சட்டை கூட எழுதி படிக்க நோட்டு புத்தகம் இல்லையேன்னு சொன்ன உடனே இலவசமாக எழுதி படிக்க நோட்டு புத்தகம் ஸ்லேட்டு கொடுத்து படிக்க வச்ச மகன் இந்த நாட்டிலே பெருந்தலைவர் தான். அறிவார்ந்த எனது சொந்தங்களே, ஒரு நாட்டின் வளத்திலேயே ஆகப்பெரிய செல்வம், ஆகப்பெரிய வளம் அறிவு செல்வம் தான். அந்த அறிவு செல்வத்தை இந்த நாட்டு மக்களுக்கு கொடுத்த பெரும் வல்லன் நம்முடைய தாத்தன் காமராஜர் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் புரிந்து கொள்ளும். மதிய உணவு திட்டம் கொண்டு வர்றாரு. கொண்டு வரும்போது அரசாங்கத்துக்கிட்ட காசு இல்ல. நீங்க நல்லா கவனிச்சுக்கணும். இன்னைக்கு இருக்கிற மாதிரி வரி இல்ல, இன்னைக்கு இருக்கிற மக்கள் தொகை இல்ல, தொழில் பெருக்கம் இல்ல, இவ்வளவு பிரச்சனை இல்ல. 8 அமைச்சர் தான். இன்னைக்கு என்ன எத்தனை அமைச்சர்னு எண்ணி முடிக்க முடியாது. நீ 8 அமைச்சர், எவனுக்கும் எவ்வளவு பெரிய வீடு வீடு பங்கு அதெல்லாம் கிடையாது. எல்லாருமே தாத்தாவை போன்ற நேர்மையானவர்கள், தாத்தாவை போலவே நேர்மையானவர்கள். அப்படி இருக்கும்போது காசு இல்லை, என்ன பண்றதுன்னு யோசிக்கிறாப்புல. நேத்து சுந்தர வடிவேலு அவர் தான், அவர் ஒரு கல்வித்துறையில இருக்கிறாங்க, அவரை கூப்பிட்டு பேசும்போது இப்ப இந்த மதிய உணவு போடுறதுக்கு என்ன பண்றதுன்னா, நமக்கு நிதி இல்லை, ஃபண்ட் பத்தாது, நிதி இல்லை என்று எல்லாரும் சொல்றாங்க. அப்படியா? இப்போ ஒரு வேளை சோறு போட்டாவது நம்ம பிள்ளைகளை படிக்க வச்சிடணும். எப்பாடு போட்டாவது படிக்க வச்சுட்டா நம்ம பிள்ளைகள் வளர்ந்து நாட்டை காப்பாத்தி பெறுவான். அதனால நீ எவ்வளவு பணம் இருக்கோ அவ்வளவு தூரம் அதை செய்யி. மீதி இல்லைன்னா நான் மடி ஏந்தி ஊர் ஊரா போய் பிச்சை எடுத்தாவது என் பிள்ளைகளை நம்ம படிக்க வச்சிருவோம்னு சொன்னான். இதைத்தான் அவை கற்கை நன்றே பிச்சை புகிலும் கற்கை நன்றேன்னா, பிச்சை எடுத்தாவது ஒரு தலைமுறை பிள்ளைகளை படிக்க வைத்து விட வேண்டும் என்று நினைத்த தலைவன் இந்த பூமி பந்தில், இந்த நிலத்தில் நம் தாத்தன் காமராஜ் தான், எவனும் கிடையாது. ஏய், பெத்ததாயி செத்து போனா
வெத்ததாயி செத்து போனா கொல்லி ஓடுறான் மகன், ஒரே மகன் ஆம்பளை பிள்ளை. கொல்லி ஓடும் போது கலங்கி ஒரு சொட்டு கண்ணீர் வடிக்காத என் தாத்தன் சாராய கடையை ஐயா கருணாநிதி திறந்த போது கதறி கதறி அழுதான் என்றால் அதான்டா காமராஜ். இந்திரா காந்திடா பிரதமர், மொராஜி தேசாய்டா பிரதமர். 2 பேரும் கால் மேல கால் போட்டு உட்கார்ந்துருக்க என் தாத்தனை நின்னு கும்பிடுற படம் இருக்குடா, நின்னு கும்பிடுறான்டா. கால் மேல கால் போட்டு உட்கார்ந்து இருக்கிறவன் காமராஜர்டா. நேர்மைடா, நேர்மைடா, நேர்மை. அப்படியே உட்கார்ந்துருக்க பிரதமர் எந்திரிக்கல, இப்படி திருப்பி பின்னங்க இப்படி வச்சுக்கிட்டு அப்படி 2 பேரும் கும்பிடுறேன். நேரு இங்க வந்துட்டு இருக்காப்ல, நேரு பேரணி இல்ல, நேரு பிரதமர். இன்னைக்கு மாதிரி இப்படி கும்பிடுறது அப்படி கும்பிடுறது. நேரு பெரங்கைய கட்டிக்கிட்டு நேருக்கு முன்னாடி நடந்து போயிட்டு இருக்காப்ல. எங்க பிள்ளைய போடுறாங்க நடந்து போறது காமராஜ் இல்லடா, நேருக்கு முன்னாடி போறது என் தாத்தனின் நேர்மைடா. நேர்மை போகுது, நேர்மை. எவனுக்கு அஞ்ச வேண்டியது இல்ல, உண்மை நேர்மை மறந்துச்சுன்னா. இப்ப என்னைய நீ எடுத்துக்க, நீ எந்த பயலுக்காவது பயப்படுற நான் பத்தியா? நீ எல்லா வீட்லயும் இடி போடுவான், ஐடி ரைடு போடுவான், ஒன்னும் புடுங்க முடியாது. என்ன ஏன் போடுறான்? என்ன காமராஜருடைய ஒரே பேரனா இருக்கேன். ஒண்ணும் நீ அவரா போடா. உள்ளத்தில் தூய்மையும் நேர்மையும் இருந்தா ஒருவனுக்கும் பயப்பட வேண்டியதில்லை. எங்க தாத்தனின் வாழ்க்கை வரலாறா எங்களுக்கு வழிகாட்டுது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.